ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி பிச்சு போட்ட ஒரு கோழி வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பிச்சு போட்ட கோழி வறுவல்னு கேட்பீங்க. கடைக்கு போய் சிக்கன் வேணும்னு கேட்டால் இப்படி பிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால தாங்க இந்த பேர். மசாலா அரைச்சி செய்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைங்க. பசியில் இப்போவே வயிறு கப கபன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. சரி சிம்பிளாகவே முடிச்சிக்கலான்னு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சிக்கனையும் நல்லா கழுவி வச்சுட்டேன். அடுத்ததாக கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடணும். அதுவும் பட்டை கிராம்பு தாங்க போட்டேன். ஆயில் சூடானுச்சு போல் கிராம்பு பறந்தே போயிடுச்சு. சரி இன்னும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு கூடவே 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கிட்டேங்க. கருவேப்பிலை போடணும்ல, நீங்களும் கருவேப்பிலை போட்டுங்க, நானும் கருவேப்பிலையை போட்டு அது 2 கிண்டுன்னு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைங்க. அதனால் இஞ்சியும் பூண்டு எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கிட்டேன். நீங்களும் தட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் என்ன, க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனு அதையும் போட்டு நல்லா கிளறிட்டேங்க. சரி மசாலா போடணுமே, என்ன மசாலா போடுறதுன்னு யோசித்தேன். கையில் கிடைக்கிற மசாலாலாம் எடுத்தேங்க. ஃபஸ்ட்டு நான் போட்டது மஞ்சத்தூள் தாங்க. மஞ்சத்தூள் நல்லா தூவிக்கிட்டு அடுத்ததாக குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் என்ன குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் போட்டுக்கோங்க. நானும் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு அடுத்ததாக சில்லி பவுட்ரு அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிட்டுங்க. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம உப்பே போடலையேன்னு. சரி உப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேங்க. நீங்களும் உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா தான் சிக்கன் வேகும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டாங்க. நல்லா 10 நிமிஷத்தில் பஞ்சு போல் வெந்துருச்சு. அடுத்ததான் சிக்கன் மசாலா தூவி அது ஒரு கிளறிட்டு பெப்பரை தூவி அதையும் நல்லா கிண்டிட்டேன். அடுத்ததான் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி சிக்கனை செஞ்சு முடிச்சாச்சு. டிஷ்ஷு எப்படி வருமோன்னு நினச்சேங்க. 100% இல்லைங்க, 200% ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.